டேய் தகப்பா, இது நியாயமாடா? நீ பாட்டி இருக்கிற சொத்தெல்லாம் அவன் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டியே. நம்ம ஃபேமிலி என்னத்துக்குடா ஆகிறது? இதெல்லாம் நீ யோசிச்சியா இல்லையா? ஏன்டா கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? நீ தான் என்னோட சொத்து. உன்னை வச்சு தான் எல்லாம் பண்ண போகிற அப்பா. வா, உனக்கு ஒரு ஒளிமையான எதிர்காலத்தை காட்டுறேன். அதெல்லாம் கரெக்டா தான்டா தகப்பா பேசுற. ஆனா நீ நினைச்சு பாத்தியா இந்த நாட்டோட நிலைமைய? பாடத்துல வர மாதிரி ஒரு பாட்டுல எல்லாம் பெரிய ஆளாக முடியாதுடா. வேலைக்கு போறேன்டா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ பாட்டு ஈஸியா சொத்தெல்லாம் கொடுத்துட்டியே, திரும்ப இந்த மாதிரி ஒரு சொத்து நம்மளால வாங்க முடியுமாடா? எதையும் யோசிக்காம நீ பாட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ட. இல்லதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. திரும்ப இந்த சொத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்? ஊருக்கு வெளியே ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டியே, அந்த கிரவுண்ட் இருக்கா இல்லையா? இருக்குடா மகனே, அந்த கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட் இருக்கிற நம்பிக்கையில தான் வண்டி அங்கேயும் கூட்டிட்டு போறேன். இந்த பங்களா விட்டு வர்றதுக்கு தான் மனசு இல்ல. ஏன்னா கூடைய கட்டி எடுத்துட்டு வாயேன். ஆயா, அதான் நீயே பெருசா கிளம்பி வந்துட்டல, அப்புறம் என்ன பங்களா மேல ஃபீலிங்கு? வா பேசாம போலாம். இருடா மகனே, கடைசியா ஒரு வாட்டி பங்களால போய் உட்காந்துட்டு வரேன். வெளி உலகத்தை போய் பார்க்கணுமா? இங்க இருந்து வரவே மனசு இல்லையே. இவன் கூட போனா சோத்துக்கு கஷ்டப்பட விட்டுருவான் போல இருக்கு. குடிசையில தங்க விட்டுருவான். நாம இப்படியே மேல் லோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட வேண்டியதுதான். அவன் ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கிட்டோம். நம்ம ஆவியா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வட்டாமமே ட்ரிங்க்